ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கிறது டைட்டில் அண்ட் தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. என்னோட 5th மந்த் பேபி ஷவருக்கு நானா எப்படி மேக்கப் பண்ணி ரெடி ஆக போறேன் அப்படிங்கறத பார்க்க போறீங்க. இதுல ஒரு டிஃபிகல்ட் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானா தான் ஹேர் டூவும் பண்ணணும். என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஐடியாவே சுத்தமா இல்லாம தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அவுட்புட் செமையா வந்துருந்துச்சு. எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லி மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். நமக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ அதனால எவ்வளவு குயிக்கா ரெடி ஆகணுமோ அவ்வளோ குயிக்கா ரெடி ஆகணும். ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லி ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். மேக்கப்க்கு முன்னாடி நம்ம ஃபேஷியல் ஹேர்ஸை வந்து ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பதான் மேக்கப் வந்து கிரே ஆகாம நல்லா ஃபிளாலஸா இருக்கும். என்னதான் மேக்கப் பண்றதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சாலும் நமக்கு அந்த இயர்லி மார்னிங் எந்திரிச்சு மேக்கப் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஐப்ரோஸ்க்கு அனஸ்தேஷியாவோட ஐப்ரோ பொமாட் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலும் நல்ல ஸ்டே இருக்கும். எனக்கு ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாவே அந்த அளவுக்கு இருக்காது. அதனால நான் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி வரைவேன். நம்ம என்ன டிஃபைன் பண்ணி வரைஞ்சாலும் இந்த பொமாட் வந்து கொஞ்சம் நேச்சுரலா காட்டும். எவ்வளவு காஸ்ட்லியான வேரியன்ட்ல வாங்கினாலும் நம்ம வரையறதுல தான் இருக்கு. ஐப்ரோஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம வந்து சென்டர்ல இருந்து தான் வரையணும். ஃப்ரண்ட்ல இருந்து வரைஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே ஆர்டிஃபிஷியலா காட்டும். ஸோ நான் 2 ஐப்ரோஸும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் நல்லா டிஃபைன்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட ஷேட் ஃபவுண்டேஷனே எடுத்துட்டு நல்லா ஐப்ரோஸை டிஃபைன் பண்ணி வரைஞ்சுக்கிறேன். இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்றப்போ நம்ம ஐப்ரோஸ் வரையறப்போ ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட அதை வந்து கிளியர் பண்ணிடும். ஸோ என்ன மாதிரி அந்த அளவுக்கு ஐப்ரோஸ் இல்லாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் அதே ஷேட் வச்சு என்னோட ஐலிட்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ஷேடே இல்லாம நம்மளை விட ஒரு ஷேட் பிரைட்டரா போட்டோம் அப்படின்னா ஐஸ் வந்து நல்லா பாப்அப் ஆகி தெரியும். ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு சட்டிலான ஐஸ் போதும் அப்படிங்கிறதுனால நான் அதே ஷேடே போட்டுக்கிறேன். போட்டுட்டு பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது பிளெண்ட் பண்ண உடனே வந்து நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நமக்கு அது செட் ஆகாம லைன்ஸ் விழுந்துரும். நெக்ஸ்ட் வந்து ஜாக்லின் ஹில்லோட வால்யூம் 2 பேலட் எடுத்துக்கிறேன். இது பேஸ்க்காக ஒரு சட்டிலான ஆரஞ்சு ஷேட் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த ஒரு பேலட்ல வந்து கூல் டோன்ஸ், வார்ம் டோன்ஸ், ஷிம்மர்ஸ்னு எல்லாமே இருக்கும். நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பேலட் ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். நெக்ஸ்ட் என்னோட சாரி கலர் வந்து கோல்டன் அப்படிங்கறனால நான் ஒரு கோல்டன் ஷிம்மர் எடுத்து ஐலிட்ல போட்டுக்கிறேன். ஃபுல் ஐஸ்க்கும் ஷிம்மர் அப்ளை பண்ணாம ஒரு ஹாஃப் ஐஸ்க்கு மட்டும் நான் ஷிம்மர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஷிம்மர்ஸ்னு இல்ல, ஐ ஷேடோஸ் வந்து நம்ம எடுத்த உடனே கம்ப்ளீட்டா ஃபுல்லா அப்ளை பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்றது நல்லது. நெக்ஸ்ட் ஒரு பிங்க் ஷேட் எடுத்து என்னோட ஐஸோட அவுட்டர் ஏரியால போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு ஷிம்மர் வந்து இன்னும் கொஞ்சம் போடணும் அப்படின்னு இருக்கு. அதனால ஃப்ரண்ட் ஏரியால இன்னும் கொஞ்சம் ஷிம்மர்ஸ் போட்டுக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்மோக்கியான கிளிட்டரி ஐஸ் வேணும் அப்படிங்கறனால நான் வந்து பிளாக் கலர் எடுத்து ஐஸ்ல போட்டு கம்ப்ளீட்டா ஃபிங்கர் வச்சே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் மெப்ளினோட மஸ்காரா எடுத்து ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, சோ நல்ல ஸ்டே இருக்கும். நெக்ஸ்ட் பிஏசியோட லேஷஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து லேஷஸ் நம்பர் 53. இது என்னோட ஐஸ்க்கு குட்டியா தான் இருக்கும், ஃபுல்லா கவர் ஆகாது. இருந்தாலும் எனக்கு இந்த ஈவென்ட்க்கு இந்த நம்பர் போதும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன். லேஷஸ், லென்ஸ் எல்லாம் நமக்கு நாமே வைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆனா ஒன்ஸ் பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியா வச்சுக்கலாம். லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெட் வைப்ஸ் வச்சு ஃபேஸ் ஃபுல்லா நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணணும் ஃபேஸை. அதுக்கு வந்து நான் பிஏசியோட அக்வா பிளாஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து எல்லா ஸ்கின்னுக்குமே சூப்பரா செட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி பண்றது வந்து மேக்கப்க்கு ஒரு நல்ல பேஸா இருக்கும். நெக்ஸ்ட் கலர் பாரோட பிரைமர் எடுத்துக்கிறேன். இது வந்து அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல இருக்க ஒரு நல்ல சிலிகான் பிரைமர். இந்த பிரைமர் மேக்கப்க்கு ஒரு நல்ல பேஸாவும் ப்ரெப்பாவும் இருக்கும். நெக்ஸ்ட் எல்ஏ கேர்ளோட ஆரஞ்சு கரெக்டர் எடுத்துக்கிறேன். அது கூடவே ஒரு டார்க் ஷேட் ஃபவுண்டேஷன் ஆர் கன்சீலர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேஸ்ல எனக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். மெயினா அண்டர் ஐஸ்லயும் பிம்பிள் மார்க்ஸ் மேலயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுலயுமே கவர் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன்ஸ் எடுத்து என்னோட ஷேட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஷேடை என் ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மேக்கப் பொறுத்த வரைக்கும் பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு இல்ல. ஆனா சில ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணாம பண்ணிட்டோம் அப்படின்னா மேக்கப் வந்து ரொம்ப ஃபிளாலஸா வரும். அதுல மெயினான விஷயம் வந்து பிளெண்டிங் தான். ஃபவுண்டேஷனை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பேஸ் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்ன விட ஒரு ஷேட் பிரைட்டரான ஃபவுண்டேஷன் ஆர் கன்சீலர் எடுத்து ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் போட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். சில பேர் ஃபேஸ் மேக்கப்பை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக் கவர் பண்ணுவாங்க. ஆனா நான் வந்து ஃபேஸ் மேக்கப் பண்றப்பவே நெக்கும் கவர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் பிஎஸ்சியோட டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு ஃபேஸ் ஃபுல்லா செட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின், சோ டி ஜோன்ல நல்லாவே ஆயில் செக்ரேட் ஆகும். அதனால நல்லாவே பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பிஎஸ்சியோட மேக்கப் ஃபிக்சர் வச்சு ஃபேஸ் ஃபுல்லா செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கே பியூட்டியோட பவுடர் பிளஷ் எடுத்துக்கிறேன். சில பேருக்கு சீக்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணி போடுறதுக்கு பிடிக்கும். ஆனா நான் இன்னைக்கு வந்து சீக்ஸ் வந்து எண்ட் ஆகுற இடத்துல மட்டும் பிளஷ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிளஷ் போட பிடிக்குமோ அப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கே பியூட்டியோட கான்டூர் பேலட் எடுத்துக்கிறேன். எனக்கு இன்னைக்கு வந்து நோஸ் மட்டும் கான்டூர் பண்ணா போதும் அப்படின்னு இருக்கு. சோ அதனால நோஸ் மட்டும் கான்டூர் பண்ணிக்கிறேன். சீக்ஸ் எல்லாம் நான் வந்து கட் பண்ணல. நெக்ஸ்ட் நான் வந்து மேக்கோட
சாஃப்ட் அண்ட் ஜென்டில் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ஹைலைட்டர் வந்து என்னோட ஸ்கின்க்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். ரொம்பவே ஒரு நேச்சுரலான க்ளோ கொடுக்கும். என்னோட ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் போட்டுக்கிறேன். கையில அப்ளை பண்ணிட்டு பிரஷ் வச்சு கம்ப்ளீட்டா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அகைன் நான் வந்து PACயோட மேக்கப் ஃபிக்ஸர் வச்சு ஃபேஸ் ஃபுல்லா செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வெட் டிஷ்யூ வச்சு லிப்ஸ்ல இருக்க ஃபவுண்டேஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு பிரவுன் கலர் லிப் லைனர் எடுத்துக்கிறேன். அதை லிப்ஸோட அவுட்டர்ல மட்டும் இல்லாம ஃபுல் லிப்ஸ்க்குமே போட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து ஒரு நியூட் லிப்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் Forever 52 லிப் பேலட்ல இருக்க ஒரு நியூட் ஷேட் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பிங்க் மிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு மெப்பின் சென்சேஷனல் லிப்ஸ்டிக்ஸ்ல இருக்க சென்சேஷனலி மீ ஷேட் எடுத்துக்கிறேன். அது லைட்டா அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு லிப் கிளாஸ் போட்டு ஒரு கிளாசி ஃபினிஷ்ல முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் லாக்மி காஜல் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இது வந்து டெய்லி யூஸ்க்கு கூட யூஸ் பண்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான காஜல். காஜல் போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டோம்னா கண்டிப்பா கீழே வரும். ஸ்மஜ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் கலர் ஐஷேடோ வச்சு அந்த காஜலை கவர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணுக்கு மேல ஒரு பேஸ்க்காக ஒரு ஆரஞ்சு ஷேட் யூஸ் பண்ணிருப்போம். அதை எடுத்து அந்த பிளாக் ஷேட்க்கும் கீழே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்றப்போ நம்மளோட ஐஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் லுக் கிடைக்கும். அதுக்கப்புறம் லோவர் லேஷஸ்க்கு மஸ்காரா போட மறக்கவே கூடாது. அப்பதான் அந்த ஐ லுக்கே கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம குட்டியா ஒரு பொட்டு வச்சு இந்த லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபைனலா ஒரு தடவை வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஃபேஸ் ஃபுல்லா செட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம மேக்கப்போட ஃபைனல் லுக். நெக்ஸ்ட் ஹேர் டூ பண்ணலாம். நமக்கு நாமே ஹேர் டூ பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஈஸியா சிம்பிளா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டேன். ஹேர் ஃபுல்லா டீடாங்கிள் பண்ணிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் மட்டும் நான் பிரிச்சு எடுத்து கிளிப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செக்ஷன் எடுத்து நம்ம கிளிப் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக்ல எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நான் 2 பின் எக்ஸ்டென்ஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ பின்னாடி வந்து ஹேரை 3 பார்ட்டா டிவைட் பண்ணிக்கிறேன். அந்த சென்டர் பார்ட்டையும் 2ஆ டிவைட் பண்ணி மேல வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கீழே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 2 பின்ஸ் யூஸ் பண்றப்போ ஹேர் வந்து கொஞ்சம் டென்ஸாவும் தெரியும். 5 பின் எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரி ரொம்ப ஹெவியாவும் ஃபீல் ஆகாது. இப்போ நான் பேக் போர்ஷன்ல இருக்க எல்லா ஹேரையுமே தனியா வந்து செக்யூர் பண்ணிட்டு ஃப்ரண்ட் போர்ஷன்ல இருக்க ஹேரை வந்து நான் பென்சில் கலர் வச்சு கர்ல் பண்ணிக்கிறேன். இந்த கலர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பிராக்டிஸ் வேணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்போ கையிலயோ இல்ல ஸ்கேல்ப்லயோ கண்டிப்பா ஹீட் படுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. நமக்கு இன்னைக்கு டைம் இல்லாதனால கிரிம்பிங் ஸ்ட்ரைட்னிங் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ஃப்ரண்ட் போர்ஷன்ல இருக்க ஹேர்ஸை மட்டும் கர்ல் மட்டும் பண்ணிக்கிறேன். நமக்கு நாமே பண்றப்போ ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு அளவுக்கு கர்ல் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த கர்ல்ஸ் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி விட போறோம். கோம் வச்சும் பண்ணலாம், கையிலையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓபன் பண்ணி விட்டாதான் நமக்கு ஒரு மெஸ்ஸி ஃப்ரண்ட் லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ணி விட்ட கர்ல்ஸ் எல்லாத்தையுமே ஹேர் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கோம் வச்சு எந்த அளவுக்கு நமக்கு மெஸ்ஸியா வேணும் பஃபியா வேணும்னு பார்த்து நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல 2 சைடும் ஹேர்ஸ் எடுத்து விட்டுட்டு பேக்ல இருக்க ஹேரை வந்து நான் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் கூட நமக்கு எந்த அளவுக்கு பஃபியா வேணும் அப்படிங்கறத பார்த்து எடுத்து விட்டுக்கலாம். இந்த ஒரு அப்டூ கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருக்கும். ரொம்ப பெர்ஃபெக்ட்டாலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரண்ட்ல எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டு நான் பேக் சைடுக்கு போயிட்டேன். எனக்கு ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருந்தனால பேக்ல வந்து எனக்கு எந்த ஹேர்டுமே பண்ண முடியல. ஸோ நார்மலா எப்பவும் போல பின்ற மாதிரி 3 ஸ்டாண்ட்ஸே போட்டுட்டேன். நம்ம 2 பின்ஸ் எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கனால கண்டிப்பா ஃபைனல் லுக் வந்து டென்ஸா தான் தெரியும். யூசுவலா இருக்க மாதிரி இருக்காது. அதனால எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டேன்னு சொல்லி நான் நார்மல் பிரைடே போட்டுக்கிட்டேன். இதே டைம் இருந்திருந்தா லீஃப் பிரைடு மெஸ்ஸி பிரைடுன்னு ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் நானே எனக்கு எல்லாமே பண்ணனால பெருசா டைமே இல்ல. ஸோ இந்த மாதிரி நார்மல் பிரைட் போட்டுட்டு ஹேரை ஃபுல்லா புல் பண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் டென்ஸா தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளவுதான் மக்களே, இதுதான் என்னோட சிம்பிளான ஹேர் டூ. நெக்ஸ்ட் வந்து நான் நெத்தி சுட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஊசியில வந்து த்ரெட்டை கோர்த்து நம்ம சுட்டியில ஃபிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கிராஸா போயிடுச்சுனாலே சுட்டி ஃபுல்லாவே கிராஸா போயிடும். அதனால எனக்கு எப்படி வேணுங்கிறத பார்த்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேக்லயும் அந்த த்ரெட் வந்து வெளியே வராத மாதிரி நல்லா பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இதுதான் மக்களே என்னோட ஹேர் அண்ட் மேக்கப்போட ஃபைனல் லுக். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இன்னும் பூ மட்டும் வைக்கணும். ஃப்ரண்ட்ல இன்னும் கூட கொஞ்சம் பஃபியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக புல் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பூ வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நெட்டை மடிச்சு நான் வந்து தலையில பின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு தடவை ஹாட் ஸ்ப்ரே வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேர் ஷைனிங்கா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஷைன் ஸ்ப்ரேவும் போட்டுக்கிறேன். நமக்கு நாமே எல்லாமே பண்ணி ரெடி ஆயிட்டமேன்னு சொல்லி என்ன நானே பெருமையா உணர்ந்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ரெண்டல் ஜுவல்லரி வந்து எங்க வாங்கிருந்தேன் அப்படிங்கறத ஒரு ஷார்ட்ஸா போட்டிருந்தேன். நீங்க செக் பண்ணாட்டி கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க மக்களே. இன்ஸ்டாகிராம்ல யாத்விகா பிரைடல் ஜுவல்லரியில தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபிள் ரேஞ்சில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சாரி வந்து ஆல்ரெடி நான் ப்ரீப்ளீட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஈஸியா எடுத்து ட்ரேப் பண்ணியாச்சு. இதுதான் என்னோட ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஓகே மக்களே, நான் வந்து ரெடி ஆயிட்டேன். திஸ் இஸ் மை ஃபைனல் லுக்.